ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மகாசேனா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாலி அப்படின்னு சொல்லி ஒரு மலை, அங்கே நடக்க இருக்கிற குரங்கணி திருவிழா. பார்த்தா கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் தொட்டா மட்டும்தான் உணரக்கூடிய வகையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சாமியுடைய சிலை. அதை இவ்வளவு நாளாக பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவுடைய கூட்டம், அது எப்படியாவது தன்வசப்படுத்தணும் அப்படின்னு இவ்வளவு நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அடிவார கூட்டம். இதெல்லாம் தாண்டி அந்த சிலையை எப்படியாவது தான் அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர். இப்படி ஆரம்பிக்கிற இந்த கதையில் அடுத்தடுத்து நம்மளே எதிர்பார்க்காம நடக்கிற சுவாரஸ்யம் இல்லாத சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய மிகப்பெரிய ஆறுதல் என்ன அப்படின்னா, அந்த சேனா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஒரு யானை ஒன்று நடிச்சிருக்கோம். உண்மையாகவே இந்த படத்தில் ப்ராப்பராக கொடுத்த கதாபாத்திரத்தை கன்வின்சிங்காக பண்ண ஒரே ஆர்டிஸ்ட்டு அந்த யானை தான். ஏன்னா அந்த யானைக்கு ஒன்று அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு எமோஷனலாக நமக்கு ஒரு சின்ன கனெக்ட் ஒன்று கிடைக்குதோ, அது ஹீரோவுடைய மகளுக்கு ஒன்று அப்படிங்கும்போது கூட நமக்கு பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தான் எல்லா கதாபாத்திரங்களும் இந்த படத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த படத்தில் விமல் ஆகட்டும், ஸ்ரீ டாங்கே ஆகட்டும், யோகி பாபு ஆகட்டும், கபீர் துஹான் சிங் அவராகட்டும், மஹிமா குப்தா ஆகட்டும்னு சொல்லி பல பேர் நடிச்சிருக்காங்க. அதாவது வழக்கமாக கொடுக்கப்பட்டதை நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லை, எல்லாருமே பேமெண்ட் வாங்கிட்டான், வேறு வழி கிடையாது, அவங்க என்ன டைரக்டர் சொன்னாரோ அதை கிளியராக நடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு எல்லாரும் நடிச்சிருக்காங்களே தவிர யாரையுமே அந்த கதாபாத்திரத்தோடு அப்படி ஒன்றி நம்மளால் பார்க்கவே முடியல. எல்லாரும் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதையாக, திரைக்கதையாக, வசனமாக, மேக்கிங்காக, இல்லை பெர்ஃபார்மன்ஸாகன்னு எந்த ஒரு விஷயமே இந்த படத்தில் பெருசாக ஒட்டவே இல்லை. ஒரு படத்தில் ஒரு சீன் நல்லா இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒரு சீனுமே நல்லா இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு ஆர்டிஸ்ட்டை அமெச்சூராக பண்ணார் அப்படின்னா பரவாயில்ல, ஒரு கூட்டமே அமெச்சூராக பண்ணுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு தான் இந்த படத்தில் பல விஷயங்களை இவங்க செட் அவுட் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அந்த படத்தில் ஒரு காலேஜ் போர்ஷனே, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து ஹைக்கிங் ஒன்று போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்சி அமைப்பெல்லாம் இருக்குது. இதுவே சுற்றி வளைச்சி பெருசாக வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் உண்மையாக இது மொத்தத்தையும் தட்டி வெளியே தூக்கி போட்டிங்க அப்படின்னா கூட இந்த படத்துக்கு மிகப்பெரிய சேதாரமே கிடையாது. இந்த மொத்த காலேஜ் சீக்வன்ஸும் இவங்க வச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஜான் விஜய் பொண்ணாக வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் கடைசியாக நம்ம விமல் கிட்ட வந்து, எங்கள் அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவரெல்லாம் கிடையாது, அவர் அந்த சிலையை இவ்வளோ நாளாக திருடுறதுக்காக இல்லை அபகரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாப்ல அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வசனத்தை உங்கள்கிட்ட சொல்றதுக்காகத்தான் அந்த கதாபாத்திரம். ஆனால் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணாக சித்தரிக்கப்பட்ட அந்த கதாபாத்திரம் மலையாள வாழக்கூடிய உங்கள்கிட்ட வந்து எப்படி பேசும் அப்படிங்கிறதுக்கு இவங்க திரைக்கதையாக வச்சு வலிச்சது தான் இந்த இவ்வளவு காலேஜ் சீக்வன்ஸுமே. படத்தில் ஒரு கதாபாத்திரங்கள் கூட ப்ராப்பராக எழுதப்படவே இல்லை. அது விமல்கிட்ட இருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம். விமலை பொறுத்தளவுக்கு எங்கள் மதம் பிடிக்க போது கூடிய விரைவில் அப்படின்னு தெரிகிற ஒரு யானையை நீங்கள் கீழே கூட்டு போய் வைத்தியம் பார்த்து உடனே சரி பண்ணணும் அப்படிங்கிற நிலைமையில, இல்லை வைத்தியம்லாம் பார்க்க முடியாது, திருவிழா வருது, நீங்கள் சங்கிலியில் கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அந்த யானைக்கு மரம் பிடிச்ச ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டதுக்கப்புறம், நான் உன்னை பெத்த புள்ள மாதிரி வளர்த்தனடா, இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னா இது என்ன லாஜிக்? இது அதுதான் மதம் பிடிக்க போகிற யானைங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை கட்டி போட சொன்னது நீங்கள் தான், அப்புறம் இப்படி பண்ணிட்டியாடான்னா இப்படி ஒரு காட்சி அமைப்பு உள்ளே இருக்குது. அதே மாதிரி படத்தில் வில்லியாக ஒரு கதாபாத்திரம் ஆரம்பத்தில் வருது. ஆனால் அந்த அம்மா வர்றதே ஒரு 4 ஃப்ரேம் தான், ஒரு 4 சீனுக்குள்ள தான் உள்ள வர்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு வில்லத்தனை அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு பெருசாக ஒட்டும், இல்லை அந்த கதாபாத்திரம் எந்த அளவுக்கு எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சாமியார் கேரக்டர் ஒன்று வரும், அந்த கதாபாத்திரம் 2 சீன் தான் ஒரு பெரிய பவர்ஃபுல் கேரக்டர் மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதையும் சப்புன்னு முடிச்சு விட்டாங்க. சரி, யோகி பாபு உள்ள வச்சாங்கல்ல, யோகி பாபு காமெடி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவரை இந்த காலேஜ் பசங்க ட்ரெக்கிங் போகிறாங்க, உங்களுக்கு இந்த காடை பற்றி ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் தெரியும் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் கூட்டு வருவாப்ல. கடைசியில் போலீஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓடும்போது, வாங்க வாங்க உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவரை இவங்க கூட்டு ஓடுவாங்க. யோகி பாபு கேட்பாப்ல, ஏப்பா உங்களுக்கு நான் தானே வழிகாட்டுறேன்னு சொன்னேன், கடைசியில் எனக்கு வழி தெரியல, இனியா எனக்கு நீங்கள் வழிகாட்டுறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் யோகி பாபுடைய கதாபாத்திரம் படத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் கதாபாத்திரங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. ஒன்றும் கூட ஒரு ப்ராமிசிங்காக இந்த கதாபாத்திரத்துக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவதைப்பு எந்த கதாபாத்திரத்து மேலுமே நமக்கு பெருசாக இல்லை. ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்க தெரிஞ்சே விட்டாங்களா இல்லை தெரியாமல் விட்டாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு ஒரு பெரிய போலீஸ் கும்பலே அடிச்சு விட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்கேருந்து வாங்க ஓடிடுவோம், அங்கேருந்து போலீஸ் மாட்டாம அப்படின்னு எல்லாரும் ஓடுவாங்க. இத்தனைக்கும் இவங்களெல்லாம் நான் கூட்டு போறேங்கன்னு கூட்டு வந்த யோகி பாபுவையும் சேர்த்து கூட்டுட்டு அந்த கூட்டம் ஓடும். ஆனால் அந்த காமெடி ப்ரொஃபஸராக வருவார் பாருங்க, அவர் மட்டும் ஜீப்லேயே உட்காந்துருப்பாப்புல ஜாலியாக. இதை இவங்க கவனிச்சாங்களா இல்லை நீங்களும் கூட சேர்ந்து ஓடணும் சார் அப்படிங்கிறத அவங்க சொல்லலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது தாண்டி யானை எங்க அப்படின்னு தேடி நம்ம விமலும் அவருடைய கூட்டத்தாரும் சேர்ந்து வருவாங்க. அப்போ திடீர்னு காட்டுக்குள்ளே ஒரே ஒரு ஷூ மட்டும் கிடக்கும். என்ன கிடக்கும்? ஒரு ஷூ மட்டும் கிடக்கும். விமல் அந்த ஷூவை தூக்கி காமிச்சு, காட்டுக்குள்ளே ஒரே ஒரு செருப்பு மட்டும் கிடக்குது, அப்போ இங்கிட்டு ஏதாவது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போய் தேடுங்க அப்படிம்பாரு. என்னங்கடா இது ஷூவுக்கு வந்த பிரச்சனை? அது ஷூங்க, அதை எடுத்துகிட்டு ஒரே ஒரு செருப்பு மட்டும் கிடக்குன்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க டப்பிங்கில் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம்.
அந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. இன்னமும் இந்த படத்தை வந்து சிலாகித்து பேசுறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோலாம் தேவையில்லை. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமே ட்ரெய்லர் பார்க்காம நீ படத்துக்கு போவியா அப்படின்னு என்னையே பார்த்து பல தடவை திருப்பி நான் கேட்டுக்கிட்ட ஒரு படம் இது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படம் UA16+ தான். தலையெல்லாம் வெட்டி வீசுகிற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது. அதனால செக்ஷுவலாக எதுவும் பெருசாக இல்லை அப்படின்னா கூட அந்த மாதிரி கொஞ்சம் குரோதமான காட்சிகள் உள்ளே வைக்கப்பட்டிருக்குங்கிறதுக்காக இந்த ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.